ஒரு பெண்ணா அதாவது சுனிதா வில்லியம்ஸ் பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காங்க. 9 நாட்கள் ஆய்வுக்கு சென்று 9 மாதங்களுக்கு பிறகு தற்போது பூமிக்கு திரும்பி இருக்காங்க. ஒரு பெண்ணா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பெரிய சாதனையா பாக்குறேன். நான் இவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க நிறைய பெண்களுக்கு. ஏன்னா குறிப்பா இதுல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60 வயசு, ஓகே 59 60 வயசு ஆக போறது. சோ பூமியில நீங்க பாத்தீங்கன்னா 60 வயதுக்கான ஒரு பெண்மணியை எப்படி பார்ப்பாங்க உலகம். அவங்க ரிலாக்ஸ்டா லைஃப்ல எல்லாம் முடிச்சு ஏதோ ஃபேமிலியோட ஒரு பேரம் பேத்தி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பாப்பாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு வயதிலையும் விண்வெளிக்கு 9 நாள்னு சொல்லிட்டு 9 மாதம் அங்க போய் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்மணி, எப்படி ஒரு பெண் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இது முதல் முறை கிடையாது, அதுவும் இது மூன்றாவது முறை. விண்கலத்துல இருந்து சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வராங்க, அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் வெளியில வந்துட்டாங்க. Beautiful. Oh my God, such a treat. இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கதைகள் அவங்க கிட்ட இருந்து இப்ப நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்துல தருணத்துல இருக்கோம். நம்ம இந்த 9 மாதமும் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்பேஸ் வாக் பண்ணறது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். சில ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு தான் அது கிடைக்கும். சுனிதா வில்லியம்ஸ்க்கு அது கிடைச்சிருக்கு. சோ அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ண போறாங்க. கண்டிப்பா இதுல இருந்து நம்ம நிறைய பாடங்கள் கத்துக்க போறோம். அண்ட் வரக்கூடிய அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இவங்க ஒரு பெரிய ஐக்கன். நீங்க கேர்ள்ஸ் அப்படின்னு விமென் ஆஸ்ட்ரோநாட்ஸ்னு பாத்தீங்கன்னா வெறும் 65 பேர் தான் மேல விண்வெளிக்கு போயிருக்காங்க. whereas மேல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 566 பேர் போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயமே நம்ம இன்னும் நிறைய பெண்கள் மேல இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்கு ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆகணும். அண்ட் அதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பாடமா இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கறாங்க. அண்ட் நம்மளோட ககன்யான் மிஷன் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பெண் கண்டிப்பா அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபைட்டர் பைலட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம விண்வெளிக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் இருந்த காரணத்தினால நம்ம ஃபைட்டர் பைலட்ஸ்லாம் இப்போ ஏர்ஃபோர்ஸ்ல கிட்டத்தட்ட வெறும் ஒரு 5-6 வருடமா தான் ஃபைட்டர் பைலட்ஸ் விமென் ஃபைட்டர் பைலட்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். சோ அதனால அவங்களுக்கு அந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால தான் நம்ம 4 மென் எடுத்திருக்கோம். இப்ப 4 மேல் ஆஸ்ட்ரோநாட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ நம்மளோட ககன்யான் மிஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோநாட் அனுப்பணும் சுபான்ஷு அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னும் அது தயார் நிலையில தான் இருக்கு. நிறைய டெஸ்டிங் பண்ண வேண்டியது இருக்கிற காரணத்தினால ஆக்சியம் மிஷன் அப்படின்னு ஒரு யுஎஸ் மிஷன்ல அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா ஐஎஸ்எஸ்க்கு போகக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். கிட்டத்தட்ட மேபி ஜூன் டு ஆகஸ்ட்குள்ள எப்படியாவது இந்த ஆக்சியம் மிஷன் ஆக்சலரேட் ஆகி நம்மளோட விண்வெளி வீரர் விங் கமாண்டர் ராகேஷ் சர்மாக்கு அப்புறம் நம்ம ஒரு வீரரை அனுப்ப போக நிலையில நம்ம இருக்கோம். இப்ப நிச்சயம் அந்த சுனிதா வில்லியம்ஸ் பெண்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியா இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க மேம். அவங்க ஸ்பேஸ் வாக் பத்தியும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்கு மேம் அதுல? இப்ப நீங்க ஸ்பேஸ் வாக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழேந்து பாக்குறப்ப நமக்கு பயங்கர ரிஸ்கியான ஒரு அஃபேரா தெரியும் நமக்கு. பட் அவங்க அதை எவ்வளவு சாதாரணமா பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா அதுல அந்த இது லேட்ச் ஓபன் ஆகி ஒரு ஹார்னஸ் கட்டிட்டு அவங்க மேல அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரிப்பேர் விஷயங்கள் ஐஎஸ்எஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். சோ அதை மேற்கொள்றப்ப இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டைம்ல இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்பேஸ் வாக் பண்ணி சில ரெக்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. சோ இது ஒரு பெரிய பிளெஸிங்.
ஏன்னா ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஐஎஸ்எஸ்ல மட்டும் போய் ஆராய்ச்சி பண்றதை விட ஸ்பேஸ் வாக் பண்றதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா லாங்கெஸ்ட் ஹவர்ஸ் அவங்க வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க as a woman astronaut. சோ இது வந்து ஒரு பெரிய சாதனை அவங்களுக்கு. சோ 9 மாசம் அங்க தங்கினதுக்கு பெரிய சாதனை என்னன்னா அவங்க ஸ்பேஸ் வாக் இவ்வளவு மணி நேரம் பண்ணினது. நிச்சயம் இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்ககிட்ட சரி, இப்போ நம்ம இந்த ககன்யான் திட்டம் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இவங்களாம் வளர்ந்த நாடுகள்ல வந்து ரொம்ப இப்போ டிராகன் இந்த மாதிரி விண்கலம் எடுத்து இது பண்றாங்க. இப்போ இந்தியா இது பண்ணும்போது இங்கே இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல நம்ம வந்து அயல் நாடுகளுடைய அவங்களுடைய இதுல தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஸோ இப்போ இந்த கிரகன்யான் மிஷனுக்காக இந்தியா வந்து ஸ்பெஷலான லான்ச் வெஹிக்கல் வந்து ஹை லிஃப்ட் லான்ச் வெஹிக்கல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கிற லான்ச் வெஹிக்கல் வந்து PSLV இருக்கு, GSLV இருக்கு. இது வந்து இந்த வெயிட் பேலோட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இதுல. அதனால வந்து இப்போ கரண்டா இன்னொன்று ஒரு வருஷன் வர போகுது, விச் இஸ் இதுக்கான டெஸ்டிங்லாம் போயிட்டு இருக்கா. ஏன்னா இதுல பலகட்ட சோதனைகள்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இவங்க இப்போ டிராகன்லாம் சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பலகட்ட சோதனைகள்லாம் இருக்கும், அதுக்கான இதெல்லாம் போயிட்டு இருக்கா? ஆமா. ஸோ இஸ்ரோ வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய டெஸ்டிங்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அண்ட் GSLVயோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன்ல தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபிளைட் வந்து கிரகன்யானுக்காக ஸ்பெஷலா பண்ண போறாங்க. அண்ட் இப்போ ரீஎன்ட்ரி மாடியூல் டெஸ்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக நம்ம அந்த ஸ்பேஸ் டாக்கிங் கூட டெஸ்ட் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பரான பிளானிங் படி நம்ம பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் மேம் சொன்ன மாதிரி இப்போ ஆஸ்ட்ரோநாட்ஸ் கூட வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தே வில் பி ஃப்ளையிங் இன் த நெக்ஸ்ட் மிஷன், அந்த ஸ்பேஸ் எக்ஸோட மிஷனில். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அவங்க இண்டிவிஜுவலான டைம்லைன் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஆஸ் பர் த டைம்லைன் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட கிரகன்யான் மிஷன் கூட. ஏற்கனவே நம்ம சேட்டலைட்ல பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியா அதுல இப்போ நம்ம தான் ரொம்ப கம்மியான செலவுல அங்க போறதுக்கான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி கம்மியான செலவுல இந்த இதுலயும் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா. ஸோ அந்த இதில் தான் வந்து இஸ்ரோவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நியூ சேர்மன் வந்து இது பண்ணும்போதும் அவங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தது இதுதான். அண்ட் லோ காஸ்ட் அப்படின்றது வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த நம்மளோட குவாலிட்டி அண்ட் மற்ற ஆஸ்பெக்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அந்த விஷயம் வந்து ஆப்வியஸா இந்தியா ஒரு சேட்டலைட் பல்வேறு நாடுகளோட இதெல்லாம் போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த தளத்திலையும் நம்ம இயங்கும் போது இன்னும் பல்வேறு விஷயங்கள் நடக்குவதற்கான ஆமா. அண்ட் இது வந்து இப்போ ஹியூமன் லிஃப்ட் இதுக்கு வந்து நமக்கு ஹெவி பேலோட் கெப்பாசிட்டி லான்ச் வெஹிக்கல் நமக்கு கிடைக்கும்போது இந்த சேம் இதை வந்து நம்ம கார்கோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து நமக்கு வந்து இப்போ மற்ற நாட்டு சேட்டலைட்ஸ் இருக்கு, அது வந்து வித் ஹெவி பேலோடோட வருது, ஹெவி வெயிட்டோட அந்த சேட்டலைட் இருக்கு, நம்மளால லான்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா அப்போ அது மூலமா நம்மளோட ஏர்னிங்ஸும் அங்கே இருக்கு. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸும் வந்து நம்ம லுக் ஆன் பண்ணலாம். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீமதி மேடம், நீங்க நிறைய விஷயங்களை இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் வந்து இந்தியாவிலே தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் வந்து சேஃபா லேண்ட் ஆனது, பல்வேறு சாதனைகளை புரிஞ்சதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சிலாகிச்சு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில இருந்து இந்த மாதிரி ஒரு தருணம் வரும்போது நம்ம இன்னும் நம்ம பெரிய லெவலில் நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு மேம் உங்களுடைய பார்வையில? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் எக்கானமில வந்து நம்ம வந்து 2% தான் நம்ம வந்து இந்தியர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா நம்மளால வந்து பேலோட்ஸ் எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லயும் நம்ம வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் LVM-3 அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த லான்ச் வெஹிக்கிள் நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஏற்கனவே வந்து இந்த ஸ்பேடெக்ஸ் எதுக்கு நம்ம வந்து இந்த டாக்கிங் மெக்கானிசம் வந்து நம்ம ஆய்வு பண்ணி நம்ம வந்து இப்ப 2 சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து டாக்கிங், அன்டாக்கிங், டாக்கிங் இது வந்து நம்ம பண்ணிட்டோம். சோ இதனால என்ன அப்படின்னா நம்மளோட ககன்யான் மிஷனுக்கு வந்து இது உறுதுணையா இருக்கும். ஏன்னா டாக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ISS வந்து இப்ப பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் வந்து அது ஒரு பக்கம் 2037ல வந்து அது பில்ட் பண்ணி நம்மளோட எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும் அப்படின்னு நம்மளோட பிரதம மந்திரி வந்து அதுக்கான ஆய்வுகள் மேற்கொண்டு நம்ம ஒரு பக்கம் அதுக்கு வேலை செய்துட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஸ்பேஸுக்கு நம்மளோட நாட்டில இருந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலா அதை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். வியோமித்ரா அப்படிங்கிற ரோபோட்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அன்க்ரூட் மிஷன்ல நம்ம வந்து டெஸ்டிங் பண்ண போறோம்.
2025 இயர் எண்டில் டிசம்பருக்குள்ள நம்ம வந்து எப்படியாவது நம்மளோட ரொபாட்டை மேல அனுப்பிச்சு நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்றதுக்கு நம்ம வந்து அனுப்ப போறோம். அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து க்ரூட் மிஷன் அனுப்ப போறோம். சோ இது எல்லாமே வந்து ஸ்டேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஆன் டைம் நம்ம வந்து ரஷ்யால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களால நம்ம வந்து ரஷ்யா கூட அதை கண்டினியூ பண்ண முடியல. அமெரிக்கா வந்து எப்பவுமே நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்டது கிடையாது. நம்மளோட லான்ச் வெஹிக்கிளா இருக்கட்டும், சேட்டலைட்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து அவ்வளோ பெரிய உதவி கேட்டதில்லை அவங்க கிட்ட. சோ அதனால இது எல்லாமே வந்து நம்மளோட திறமையால ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ககன்யான் மிஷனை வந்து நம்ம ஆரம்பிச்சது. சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லான்ச் வெஹிக்கிள் பில்டிங் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் க்ரூட் மிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SSLV ஒன்னு டெவலப் பண்ணி 500 கிலோகிராம் பேலோட வந்து நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் எங்களோட ஒரு 4 மிஷனுமே 3 மிஷன் நாங்க வந்து எங்களோட 3 சேட்டலைட் SSLVல அனுப்பிச்சிருக்கோம். இப்ப இந்த SSLVய வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து குலசேகரப்பட்டினத்துல இருந்து லான்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ராக்கெட்டுக்கு வந்து ஃபியூயல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு வந்து எல்லா மிஷன்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னா because of fuel and transitioning getting into space. அந்த பாதை வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால வந்து நிறைய எரிபொருள் செலவாகிறதால தான் வந்து இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். சோ இது வந்து இப்ப குலசேகரப்பட்டினத்துல இருக்கிறதுனால டிரெக்டா வந்து சீக்கிரமா வந்து நம்ம ஸ்பேஸுக்கு போக முடியும். சோ அதனால என்னன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல, ஸ்பேஸ் ஏஜென்சி இல்ல, ஒரு லான்ச் பேட் இல்ல, ஆனா சேட்டலைட் வந்து பில்ட் பண்ணணும், நாங்க எங்க நாட்டுக்கு வந்து நாங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில்ல இருந்து வந்து அமேசானியா அப்படின்னு நம்ம நாட்டுல வந்து PSLVல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய நாடுகள் இப்ப US வந்து இப்போ இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காரு நம்மளோட இஸ்ரோ சேர்மன் 2 சேட்டலைட் வந்து US ஓடது அனுப்ப போறோம். ஹெவியஸ்ட் சேட்டலைட் ஆஃப் ஆஸ்திரேலியா வந்து நம்ம இப்ப அனுப்ப போறோம் SSLVல. சோ இந்த மாதிரி வந்து பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பெருகிட்டு இருக்கோம், நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாரின் சேட்டலைட் பில்டிங் கம்பெனிஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா எக்கனாமிக்கலா நம்ம வந்து லான்ச் பண்ணி கொடுக்கறோம். ஏன்னா இப்ப மத்த கண்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு $50,000 to $60,000 ஆகும் ஒரு கிலோ சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு. 25 இருந்து $50,000 வரைக்கும் ஒரு கிலோகிராம் அனுப்புறதுக்கே அவ்வளோ கடினமா இருந்தது. பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட $10,000 ஒரு கிலோ அப்படிங்கிற அளவுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் காம்படிஷன் வந்து நெருக்கடி நிறைய இருக்கு. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நீங்க 50 கிலோ புக் பண்ணீங்கன்னா 100 கிலோ புக் பண்ணீங்கன்னா நாங்க வந்து $3,000 கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பீட் பண்றாங்க நம்ம கூட. சோ இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து இந்த செக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பணம் பம்பின் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ணி மேனிஃபெஸ்டோவை பப்ளிஷ் பண்ணி நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய வந்து சேட்டலைட் பில்டிங் கம்பெனிஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வருவாங்க லான்ச் பண்றதுக்கு. சோ இதனால நம்மளோட பொருளாதார வளர்ச்சி நிறைய இருக்கும் இந்த செக்டார் பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் லான்ச் வெஹிக்கிள் பில்டிங், க்ரூ வெஹிக்கிள், SSLV 3 விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ டிராகன் 1, டிராகன் 2 இருக்குல்ல மேம். இப்போ முதல் பதிப்பான அந்த டிராகன் 1 பார்த்தீங்கன்னா 2010 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 சரக்கு பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்கு. அதே மாதிரி டிராகன் 2ல பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்வதற்காக அது வந்து பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 10 or 15 இயர்ஸ்க்கு அவங்க தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம க்ரூ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலில் மேம் இருக்கும்?
இப்ப க்ரூ வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரோக் டெஸ்டிங், இந்த ஹெலிகாப்டர் எப்படி ஐம் சாரி இந்த பாராஷூட்ஸ் எப்படி ஓபன் ஆகி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பார்த்தோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி இந்த ஸ்பிளாஷ் டவுன் டெஸ்ட், பாராஷூட் ஓப்பனிங், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இஸ்ரோ வந்து மேற்கொண்டிருக்கு. இந்த பயிற்சியில இருக்கும், இந்த கட்ட பயிற்சியில இருக்கும். சோ இன்னும் வந்து ஒரு 2 கட்ட பயிற்சியை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அன்க்ரூட் மிஷனை நம்ம வந்து மேற்கொள்ள போறோம் இந்த இயர் எண்டுக்குள்ள.